Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தளபதி விஜய் இது வரைக்கும் வந்துட்டு ட்விட்டரில் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். களத்துலலாம் இறங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கள்ளக்குறிச்சியில் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். யாருமே எதிர்பார்க்கல கிளம்பு போகலாம் அப்படின்னு. கிளம்பு போகலான்னு பரபரப்பாகிடுச்சு. வந்து என்னென்னா அரசியல்வாதிகள்லாம் இன்னும் பரபரப்பாயிட்டாங்க. வந்து என்னையா அது ஏதோ வந்து இந்த ஆளை நம்ம வந்து அட்டகத்தி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நிஜ புலி மாதிரி கிளம்பிட்டாப்ல. இதுதான் விஜய்க்கு இப்போ தேவையான ஒரு விஷயம். வந்து அரசாங்கத்தையே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நிவாரணத்தை கொடுக்க வச்சு இப்போ உதயநிதி வந்துட்டு போய் அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு. விஜய் போகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உதயநிதி போயிடுறாருன்னும் போது உள்ளே தெரிஞ்சிருச்சு விஜய் கிளம்புறாருன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி நாம் போயிடணுங்கிற அந்த ஒரு பரபரப்பை எல்லாம் விஜய் கேம்ப்லேருந்து வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த பிறந்தநாளை வந்து மிக பெரிய அளவில் வந்து நலத்திட்டங்களோடு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணி அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அது இந்த சம்பவம், இந்த விஷச்சாராய அருந்திய சம்பவம் வந்து பெரிய பாதிப்புகள். இனிமேல் வந்து அந்த இதுவே விட்டுருங்கன் போது தான் இங்கு தான் ஒரு முழு அரசியல் தலைவராக விஜய் மாறி இருக்காரு அப்பட்டமாக தெரியும். அதே மாதிரி அந்த 10 லட்ச ரூபா நிவாரணம் சொன்னாங்கல்ல, உதயநிதி கையிலேயே போய் கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் எந்த வரலாற்று சம்பவத்துலையும் அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியல. அதுக்கு நிறைய பேர் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு தப்பான ஒரு விதங்க. வேணும்னே போய் விஷசாராயம் குடிச்சிட்டு பண்ணதுக்கு வந்து 10 லட்ச ரூபான்னு வந்து ஒரு தவறான முன்னுது. நீ 10 லட்சத்து எவ்வளோ பெரிய காசு தெரியுங்களா? இப்போவே இவர் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லிட்டு இப்போ அந்த களத்துக்கு போகும்போது இதுக்கப்புறம் இவருக்கான சிக்கல்கள் ஏதாவது வருமா? நிச்சயமாக வரும், கண்டிப்பாக வரும். வந்து அதுக்காக மக்கள் பிரச்சனையை பேசாமல் இருந்தால் இங்கே வந்து மக்கள்கிட்ட எடுபட முடியாது, கட்சி நடத்த முடியாது. மக்கள் பிரச்சனை பேசி தான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு வந்துட்டு ஒரு அம்மா வந்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குது. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு அந்த அம்மாவை தட்டி கீழே விழுவுங்கன்னு சொல்லி செய்கை செஞ்ச மாதிரியான ஒரு வீடியோ வந்து உள்ளே வந்துட்டு. நீங்கள் வந்து முன்ன மாதிரி ஏமாற்ற முடியாதுங்க. நீங்கள் சுற்றி நம்மளை சுற்றி அவ்வளோ கேமராக்கள் இருக்குது. பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்ற ஷாம்பெயின் பாட்டில் திறக்கட்டுமா இப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் இருக்கும்போது அங்கேயே ஒரு குடியை வந்துட்டு ஒரு மாதிரியாக பிராண்ட் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு இப்படி நிற்கிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன விளக்க முடியும்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தளபதி விஜய் இது வரைக்கும் வந்துட்டு ட்விட்டரில் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். களத்துலலாம் இறங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கள்ளக்குறிச்சியில் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். போய் அந்த மக்களெல்லாம் ஆறுதல் நல்ல ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த மூவ் வந்துட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ச்சியாக வந்து விமர்சனங்கள் தான் அது காரணம். வந்து என்னென்னா அவங்க ரசிகர்களே போட்டிருக்காங்க. இந்த விஜய் வாழ்த்து தான் சொல்லுவீங்களா நீங்கள்? அதுவும் வந்து எக்ஸ்வலைத்தில் தான் வாழ்த்து சொல்லுவீங்களா? நீங்கள் நேரடியாக அரசியல் களத்துக்குள்ளே இறங்க மாட்டீங்களான்னு தொடர்ச்சியான விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு அந்த விமர்சனம் மேலே உடன்பாடே கிடையாது. காரணம் என்னென்னா, முதல் விஷயம், எனக்கு விஜய் வந்து இந்த இடத்தில் நான் பாராட்டுவதற்கான காரணம் என்னென்னா, திரும்பவும் சொல்கிறது, ஒரு 51 வயசு, 200 கோடி ரூபா சம்பளம், அவருடைய படத்திற்கான ஓப்பனிங், அந்த படத்திற்கான வந்து ஒரு மார்க்கெட், அதை தவிர அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குகிற எதிர்பார்ப்பு, இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து வெளி மார்க்கெட்டில், அதாவது வெளியே டிக்கெட் வந்து 2000 2000 5000 வரைக்கும் டிக்கெட் விற்கிறாங்க. வந்து அது தவறான ஒரு விஷயந்தான். தமிழ் சினிமாவில் ஒரு 3 நடிகர்கள் தான் அது மாதிரி வந்து ஒரு கள்ளச்சந்தையில் விற்கிற டிக்கெட்டு இந்த ரேட்டுக்கு போகுது. அது தடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த புகழோடு இந்த செல்வாக்கோடு இருக்கிற யாருடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு நம்ம அரசியலுக்குள்ளே போகும் அப்படின்னு நிச்சயமாக வந்து ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தராங்கன்னா அது பெரிய சம்பளமாக இருக்கும். வந்து அது 2 லட்ச ரூபா விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு வாங்கினீங்க, அது ரிஸ்க்கு தான் அப்படின்னா எந்த மனதில் நம்ம வர முடியுமா? அட போயா அப்படின்னு. அதில் எதிர்காலத்தில் 10 கோடி கிடைக்குங்கன்னா கூட எதிர்காலத்தில் கிடைச்சா கச்சும்போது எனக்கு இந்த 2 லட்சம் போதுன்ற ஒரு மனல் தான். அப்படியாப்பட்ட விஜய், நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் குழந்த சினிமா பிரபலங்களை எடுத்துங்க. ஏன்னா பிரபலங்கள் தான் சொன்ன, பாக்யராஜ்லேருந்து டிஆர்லேருந்து எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் அவங்க சினிமா அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒரு லைம் லைட்டில் இருக்கும் பொழுது தைரியமாக என்னுடைய படம், கடைசி படம் 69வது படம், என்னுடைய கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம், நான் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறேன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். சொன்ன உடனே வந்து களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனை என்ன, சினிமா வேணா, அடுத்த காட்சியை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி உடனே சேர்த்துக்குள்ளே இறங்கி உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு சொல்கிறது, அது சாத்தியம் கிடையாது. அதற்கான காரணம் என்னன்னு நான் விசாரித்த பொழுது, கோட்டுன்னு ஒரு படம் நடந்து முடிஞ்சாச்சு. அந்த படத்துடைய ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாநாடு ஒன்று நடத்துவோம், ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்று வந்து மீட்டிங் ஒன்று போடுவோம், விஜயோட ஒரு ஏற்பாடாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா,
இப்போ ஏதாவது அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசி இல்லை அரசியல் சம்மந்தமான நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை ஏதாவது சொல்ல போய் அது கோட் படத்துக்கு பிரச்சனை ஆகிட போகுது. அதனால் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அவருக்கான சம்பளம் வந்துடுச்சு, ரைட், ஓகே. ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ காசை இறக்கியிருக்காங்க. அந்த பட டைரக்டர் வெங்கட் பிரபு, அதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அந்த படம் ரிலீஸ் வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரு, சேட்டலைட் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, இவங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆகும்? வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி முடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்படின்னால வெயிட் பண்ணுங்கள். இப்போ வேணான்னு சொன்னது. ஆனால் ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷ சாராயத்தினுடைய குடிச்சு இந்த பலியான இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் மௌனமாக இருப்பாரா, மறுபடியும் வந்து எக்ஸ் வலைதளத்தில் தான் அவர் அறிக்கை கொடுப்பாரா அப்படின்னு அது மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல கிளம்பு போகலாம் அப்படின்னு. அந்த கிளம்பு போகலான்னு பரபரப்பாயிடுச்சு. வந்து என்னென்னா அரசியல்வாதிகள்லாம் இன்னும் பரபரப்பாயிட்டாங்க. வந்து என்னையா அது, ஏதோ வந்து இந்த ஆளை நம்ம வந்து அட்டகத்தி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நிஜ புலி மாதிரி கிளம்பிட்டாப்ல அப்படின்னு. இதுதான் விஜய்க்கு இப்போ தேவையான ஒரு விஷயம். அது இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. விஜய் இப்போ கூட என்ன விமர்சனம் ஒன்றுது, ஏங்க அவர் 69 படம் சும்மா சொல்லிட்டு இருக்காருங்க. போவார் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார். பெரிய கணிசமான வாக்கெலாம் வராது. திரும்ப ஆடின கால் பாடின வாயிலாம் சும்மா இருக்காது. மறுபடியும் கேமரா முன்னாடி தான் வந்து நிற்க போகிறாரு, கட்சியை கழிச்சிட்டு வந்து அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியை தான் கொடுத்துருக்கிறார் விஜய் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில். சார், அவனுடைய மூவ் வந்துட்டு நிறைய பேர் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான விஷயம், போய் மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற அந்த ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தையே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நிவாரணத்தை கொடுக்க வச்சு, இப்போ உதயநிதி வந்துட்டு போய் அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு. விஜய் போகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உதயநிதி போயிடுறாருன்னும் போது உள்ளே தெரிஞ்சிருச்சு விஜய் கிளம்புறாருன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி நாம் போயிடணுங்கிற அந்த ஒரு பரபரப்பை எல்லாம் விஜய் கேம்ப்லேருந்து வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது சார். இல்லை, ஆமாம், உங்களுக்கு எப்படி வந்து உளவுத்துறை சொல்லிடும் இல்லைங்களா, விஜய் வந்து அடுத்தடுத்த மூவ் என்ன, யார் யார் இது சம்மந்தமாக பேச போகிறார்கள், யாரெல்லாம் போய் மக்களை மீட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இதை அரசியலாக்க போகிறார்கள், யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச போகிறார்கள், இது எந்த விஷயமாக வரும்போது உளவுத்துறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ விஜய் கிளம்ப போகிறாருன்னு இப்போ நடிகராக இருந்து அமைச்சராக மாறி இருக்கிற உதயநிதி போகிறது தானே சரியான அதுதான் அந்த அவசரம். வந்து போனது டக்குன்னு இது பண்ணது பார்த்தது எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கம் எடப்பாடி வந்திருக்காரு, இன்னொரு பக்கம் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் போய் பேசுறது அங்கே பார்த்து தான் பெரிய பூம் ஆயிரும். அதே மாதிரி அந்த 10 லட்ச ரூபா நிவாரணம் சொன்னாங்கல்ல, உதயநிதி கையிலே போய் கொடுத்துட்டாரு சார். இது வரைக்கும் எந்த வரலாற்று சம்பவத்துலையும் அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியல. அதுக்கு பெரிய நிறைய பேர் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு தப்பான ஒரு விதங்க. இராணுவத்திற்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? வந்து உண்மையிலே போரிட்டு சண்டை இட்டாங்க. வந்து அவ்வளோ வேணாம். வந்து தமிழக மீனவர் இலங்கை படையினால் சுட்டு கொண்டது வந்து இந்த மாநில அரசோ மத்திய அரசோ என்ன இது பண்ணுறீங்க? தொடர்ச்சியாக நீங்கள் தமிழக மீனவர்கள் தானே சொல்கிறீங்க, இந்திய மீனவர்கள் நீங்கள் குறிப்பிட்டுறீங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? வேணும்னே போய் விஷ சாராயம் குடிச்சிட்டு இது பண்ணதுக்கு வந்து 10 லட்ச ரூபான்னு வந்து ஒரு தவறான முன்னுதான். நீங்கள் 10 லட்சத்து எவ்வளோ பெரிய காசு தெரியுங்களா? அது வந்து அவங்கள வந்து அதை வந்து என்னது வந்து ஒரு கட்டத்தில் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அது இதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருமளவில் குரல் கொடுத்துருக்காங்கன்னு தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து டக்குனு அவங்க தான் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. வந்து ஏன் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ பதட்டமாக வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. வந்து அதே சமயம் விஜய் மாதிரியான ஒரு இப்பொழுது வர அந்த இளைஞர் கூட்டத்திற்கான ஒரு பெரிய அந்த வாக்குகளை இவங்கெல்லாம் வந்து இளைஞர் கூட்டத்தினுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்கள் விஜய் சீமான் மாதிரியானவர்கள்னு இவங்கெல்லாம் களத்தில் இறங்கும்போது தான் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா மக்கள் மத்தியில் போய் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பிறந்தநாள் விழாவை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு, செலிப்ரேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வச்சுட்டு இருக்காருல்ல, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்கன்ற மாதிரி ஏதாவது தெரியுமா? இல்லை, இந்த பிறந்தநாள் விழா வந்து பெரும் ஏற்பாடாக பண்ணியிருந்தாங்க. வந்து விஜய் வந்து தொடர்ச்சி நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து விஜய் பிறந்தது வந்து ஒரு விஜய் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தளபதி இவ்வளோ கோடி சொத்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். வந்து என்கிட்ட வந்து அவருடைய தந்தை எஸ்ஐசி சொன்ன தகவல் வந்து கோடம்பாக்கம் பாளையக்காரன் ஸ்ட்ரீட்டு ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் 250 ரூபா வாடகைக்கு இருந்திருக்காங்க. இவர் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்திருக்காரு. நிறைய மாத கர்ப்பிணி இவங்க சொன்னது தான். நீ என்ன போய் பார்த்தியாருன்னு என்ன கேட்பாங்க. வந்து அவங்க சொன்னது வந்து அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? ஏதோ ஒரு அவுட்டோரில் ஷூட்டிங்கில் இருக்கார், இவங்களுக்கு வந்து பிரசவ வலி எடுத்துக்கிட்டு விஜயோடைய அம்மா சோபா சந்திரசேகருக்கு வந்து தொடர்பு இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு ரிக்ஷா இருக்குங்களா, அப்போ ஆட்டோ கூட இருந்திருக்கு. ரிக்ஷாவை கூப்பிட்டு அதில் ஏறி உட்காந்து எக்மோர் மகப்பேறு மருத்துவமனையில் அவங்களே அட்மிட் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. யார் இந்த விக்ராந்தோடைய அம்மா, இவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, குழந்தை இது பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், ரொம்ப மிடில் கிளாஸ்
வீட்டிலேருந்து வளர்ந்தவர் தான் விஜய். அதன் பிறகு வளர்ந்த பிறகு ஒரு பாப்புலாரிட்டி கிடைத்த பிறகு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதே தான் பிறந்த அந்த பிறந்த தேதியில் எழும்பூர் மருத்துவமனையில் அன்றைக்கி குறைக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மோதிரம் போடுவார். கடந்த ஜில்லா படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் வந்து பெரும் இதுவாக அமளி துமளி ஆகி அவருக்கு வச்சு இந்த கேக்கு மேலாம் விழுந்து ரசிகர்லாம் உள்ளே போய் ஒரு இதுவாகி விஜயை ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மருத்துவமனை, அதுவும் வந்து மகப்பேறு மருத்துவமனை, எல்லாம் பச்சிளங்குழந்தை வந்து பெற்றுட்டு அந்த தாய்மாரெல்லாம் இருக்காங்க. இந்த நேரத்தில் உள்ளே வந்து கட்டுக்கடுக்காத கூட்டம் வந்து அங்கே இருக்கிற நர்ஸு டாக்டர்ஸ்லாம் ரொம்ப இதுவாகிட்டாங்க. இதோட இந்த நிகழ்ச்சியை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது விளம்பரத்துக்காக பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தொடங்கி ஒவ்வொரு நலத்திட்டமாக அவர் பண்ணது வந்து அவர் பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி அவருடைய தந்தை இருந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த பிறந்தநாளை வந்து மிக பெரிய அளவில் வந்து நலத்திட்டங்களோடு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணி அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அது இந்த சம்பவம், இந்த விஷச்சாராய அருந்திய சம்பவம் வந்து பெரிய பாதிப்புகள். இனிமேல் வந்து அந்த இதுவே விட்டுருங்கன் போது தான் இங்கு தான் ஒரு முழு அரசியல் தலைவராக விஜய் மாறி இருக்காரு அப்பட்டமாக தெரியுது. அதே மாதிரி வந்துட்டு அவர் அந்த கொடுத்த அறிக்கையிலேயே வந்து ஆளுங்கட்சியை தான் அவர் சாடி இருக்காருன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. டைரெக்டாகவே இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாரையும் வந்துட்டு சாடணும், அதில் நிறைய குறைகள் சொல்லணும்னு வைங்களேன். இப்போவே இவர் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லிவிட்டு இப்போ அந்த களத்துக்கு போகும்போது இதுக்கப்புறம் இவருக்கான சிக்கல்கள் தான் வருமா? நிச்சயமாக வரும், கண்டிப்பாக வரும். அந்த சிக்கல்களை அனுபவித்தவர் நம் கண்முடானே இருந்து இறந்து போனவர் விஜயகாந்த். மண்டபம் இடிக்கப்பட்டது வந்து ஒவ்வொரு சிக்கலாக இடிக்கப்பட்டது. ஆனால் என்னென்னா சீண்டக்கூடாதுன்ற நான் சீண்டிங்கன்னா வந்து மக்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாகிடும். இருந்தாலும் உண்டு, நீங்கள் விஜயகாந்த் அவர் பாட்டுன்னு இருந்தார். வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் உடனே அவருடைய ஒரு பகுதியை வந்து இடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா அவர் போராட்டங்கள் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு தொந்தரவு கூட அவர் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சாதாரணமாக அந்த விஷயத்தை பேசலான்னு ஆரம்பித்தேன், என்ன சீண்டிங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தை நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்தார். அதனால தான் 21 எம்எல்ஏக்கள் அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படி கிடைச்சாங்க. வந்து இன்றைக்கி பவன் கல்யாண் மாதிரி அப்போது அப்படி இருந்தாப்புல விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக விஜய்க்கு இனி சிக்கல்கள் வரும். அதுக்காக மக்கள் பிரச்சனையை பேசாமல் இருந்தால் இங்கே வந்து மக்கள்கிட்ட எடுபட முடியாது, கட்சி நடத்த முடியாது. மக்கள் பிரச்சனை பேசி தான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு, போயிட்டு வந்துட்டு ஒரு அம்மா வந்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குது. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு அந்த அம்மாவை தட்டி கீழே விழுவுங்கன்னு சொல்லி செய்கை செஞ்ச மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு உலா வந்துட்டுருக்கு. ஒரு விதத்தில் பார்க்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு விஜய் ஆட்களே வந்து செட் பண்ணி காலில் விழுவ வச்சாங்களான்ற ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் இன்னொரு பார்வையை பார்க்கும்போது அந்த பக்கத்தில் நிற்கிறவர் வந்துட்டு வேட்டி கட்டிகிட்டு இருக்கார். ஸோ ஒரு ஏதோ ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஸோ இப்போவே விஜயை டிஃபேம் பண்ணுறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி நாட்களை வச்சு ஏதாவது ஒரு வேலைகள் செய்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோவை ரொம்ப அழகாக இந்த பக்கத்தில் ஒருத்தர் படம் முடிச்சிருக்காரு. ரெண்டு விதமாக இருக்கும் உண்மையிலே வந்து. இப்போ நீங்கள் வந்து முன்ன மாதிரி ஏமாற்ற முடியாதுங்க. நீங்கள் சுற்றி நம்மளை சுற்றி அவ்வளோ கேமராக்கள் இருக்குது. ஒவ்வொருத்தங்க கையிலும் கேமரா இருக்குது. வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மீடியா, யாரையும் வந்து பண்ணவே முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வெளியிடங்களுக்கு போகும்போது அவ்வளோ பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வந்து காரணம் என்னென்னா அத்தனை கண்கள் நம்மளை வாட்ச் பண்ணுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீ காலில் விழுமான்னு சொல்கிறதெல்லாம் பின்னாடி இருந்து யாரும் எடுக்க மாட்டாங்களேன்னா அந்த பார்வையாளர் விஜயை பார்க்க வந்தவர்கள் அந்த மருத்துவமனை ஊழியர்கள்லாம் கூட அந்த படம் எடுக்கிறாங்க வந்து செல்ஃபோனில். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வேணும்னே விஜயோடைய புகழை கெடுப்பதற்காக பண்ண வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து போய் விழுந்து இது பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் அரசியல் நடக்கும் சார். இது ஒரு சின்ன சாம்பிள். இது சினிமா பாணியில் சொல்லணும்னா இது ஒரு டீசர், ட்ரெய்லர் கூட கிடையாது, டீசர். இன்னும் ட்ரெய்லர் இருக்குது, அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது, இன்ட்ரோல் பிளாக் இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்குது, முழு பிக்சரும் இருக்குது. அது ஆக்ஷன் படமா, ரொமான்டிக் படமா, பழிவாங்கிற படமானு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது வெறும் டீசர். சுதாரித்து கொள்ள வேண்டும் விஜய். சார், இப்போ உங்களோட அனுபவத்தில் விஜயனுடைய எல்லா பிறந்த நாட்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டங்களை பார்த்துருப்பீங்க. இந்த 50வது பிறந்த நாளுங்கிற விஜயனுடைய இந்த ஜூன் 22 எவ்வளோ வித்தியாசமாகவும் ஸ்பெஷலாகவும் அவருக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பிறந்த நாள், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிறந்த நாள் வந்து அவர் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா கூட்டம் அதிகமாக வருது, நம்ம வந்து மீட் பண்ண முடியாது. அப்போல்லாம் மீடியாக்களை வந்து கூப்பிடுவாங்க. மீடியாக்கெல்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு எந்த வருஷம் தெரியல வந்து அவர் படித்த பாலயோக் சாலிகிராமத்தில் அவர் படித்த பாலயோக் பள்ளியினுடைய திடீர்னு ஒரு விசிட்டு. என்னென்னா விஜய் வந்து யாருக்குமே சொல்லலை, ஆனால் எஸ்எஸ்சி மட்டும் மீடியாவுக்கும் அவர் பிஆர்ஓ செல்வகுமாருக்கு மட்டும் சொல்லிட்டாரு, கூட்டின்னு வந்துருங்க அப்படின்னு. போனோடனே அந்த ஸ்கூலில் எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு விசிட் அடிக்கிறாரு. அவருக்கு வந்து வகுப்பெடுத்த கணக்கு ஆசிரியை, அப்புறம் ஹெட்மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு பெருமையாகி போச்சு. வந்து பெருமையாகி போயிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க. அவரே போய் கேட்டார், வாழ்த்து சொன்ன அப்படி மெதுவான குரலில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர்னு சொல்ல ஆரம்பித்த உடனே
நீங்கள் பழையபடியே நான் அவன் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு. இது அந்த வீடியோ கூட இருக்குதுங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் பெரிய உச்சமாக ஒரு ஆசிரியர்களுக்கு அதுதாங்க வந்து பெரியது. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர், கணக்கு டீச்சர் சொல்கிறாங்க வந்து பயங்கர சேட்டை பண்ணுவாருங்க, பயங்கர சேட்டை பண்ணுவார், ஆனால் படிப்புன்னு வந்துட்டு அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணி எழுதணுன்னு. நான் நல்லா படிப்புங்களா, உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க போய் கேட்டோன்னே நான் எப்படி சொல்கிறது விஜய்னு இப்படி கண்ணத்தை பிடிச்சி இது பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயந்தான் அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பெருமைன்னா, நம்ம ஸ்கூலில் ஒரு சாதாரண ஒரு வகுப்படையில் இந்த மாணவன் வந்து இப்படியாப்பட்ட ஒரு இடத்த அடைவான்னு அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. எல்லாருடைய ஆச்சரியம் அதுதான். அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது, நல்ல பிரில்லியண்ட்டான பையன், கிரிக்கெட் நல்லா விளையாடுவான், அருமையான பையன், அவன் பாட்டு வருவான், சேட்டையும் பண்ணுவான், அதே சமயத்தில் தான் வந்து ஒரு டைரக்டருடைய பையனை எந்த விதத்துலையும் காட்டிக்க மாட்டான். இன்றைக்கி இந்த உச்சத்தை அடைஞ்சதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உச்சத்தை அடைந்த பிறகு எங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வர்றது நாங்கள் கொடுத்த பெரிய பெருமை அப்படின்னு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு பின்னணியில் அவருடைய தந்தை தான் இருந்தார், மாற்று கருத்தே இல்லை. இந்த 50வது பிறந்தநாள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நடிகரை தாண்டி இன்றைக்கி வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவர். அதனால் வந்து ஒரு நடிகர் ஒரு ப்ளஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு பர்த்டே ஏற்பாடாக இதை வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் துப்பாக்கி, போக்கிரியை தாண்டி இன்னொரு 4-5 படங்கள்லாம் ஒரு ஷோ போடுற அளவுக்குலாம் வெளியூர்களில் தேட்டர்லாம் பிடிச்சோம். மாஸ்டரு, பூவே உனக்காக வரிசையாக படங்கள் இது பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த செலிப்ரேஷனை ஒரு பெரிய இதுவாக வந்து, ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே போகிற ஒரு கட்சியினுடைய இந்த வருஷம் தான் அறிவிச்சாரு நம்ம தலைவருடைய இந்த பிறந்தநாளை அப்படி கொண்டாடுவோன்ற ஒரு ஏற்பாடு இருந்ததாக நமக்கு தகவல். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து ரஜினி இந்த மாதிரி இத்தனை பேர் வந்துட்டு பிறந்த நாட்கள்லேருந்து அரசியல் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த விதத்தில் இப்போ விஜய் வந்து அரசியல் பொது வாழ்க்கைக்குள்ளே வரார் அப்படின்னும் போது எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி தான் எல்லாருமே விஜயை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? மக்களுக்கு செய்கிறதா இருக்கட்டும், அந்த வந்து நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் அதை விஜயால் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஃபார்வர்ட் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல, அது சாத்தியமா? குறிப்பாக டிஎம்கே மாதிரியான எதிரில் பலமான கட்சிகள் இருக்கும்போது. இல்லை, நீங்கள் யார் வந்தாலும் சரி எம்ஜிஆரை தொடாமல் ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆதர்ச நாயகன் எம்ஜிஆர் தான். ஒரு நடிகனை வந்து மக்கள் வந்து திரையில் மட்டும்தான் கொண்டாடுவாங்க, நிஜத்தில் கொண்டாட மாட்டாங்கன்னா தொடர்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தவர் வந்து எம்ஜிஆர். காரணம் என்னென்னா, நான் திரையிலையும் அப்படி தான் நிஜத்துலையும் அப்படி தான் நிரூபித்தவர் வந்து. இன்றைக்கி எனக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலாவில் தான் தொட்டிருக்கு. அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதுக்கு 2 விதமான சாதக பாதங்கள் இருக்குது. எம்ஜிஆர் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான மீடியாக்கள் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது வந்து. ரெண்டாவது, எம்ஜிஆர் இப்படி தான் இருப்பார், நிஜத்தில் இப்படி தான் இருப்பான்ற மாதிரியான ஒரு விஷயம். எம்ஜிஆர் போல்டான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தார். திராவிட கழகத்தில் இருந்தவர் கணக்கு கேட்டதுனால வந்த பிரச்சனை வந்து பறைமகதல் தொகுதியில் நிற்கிறாரு, ஒன்று டெபாசிட் இழப்பாருன்றாங்க, மாபெரும் வெற்றி பெறுறாரு, அப்படி அப்படியே இதுவாகிறாரு, கோட்டைக்கு போகிறாரு. இதே பிரச்சனை தான் எம்ஜிஆருக்கு வந்து. ஆனால் வந்து படம் நடிக்கிறது அவர் விடலை. அதுக்கப்புறம் முதலமைச்சரான பிறகு விட்டார் வந்து. அவருக்கான வாய்ப்பு ரெடியாக இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் நடித்து பாதிலே நின்று போன படம் வந்து அண்ணா நீ என் தெய்வம். அதுதான் பாக்யராஜ் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டார். அந்த படத்தை தான் எடுத்து அதை கூட என்ன ஆகிட்டு போச்சு, ஒரு கட்டத்தில் வந்து கோவை தம்பின்னு நினைக்கிறேன், கோவை தம்பியோ கோழைச்செழின்னு வந்து தலைவர் இது மாதிரி நீங்கள் மீதி வந்து எப்போ கிடைக்கிற கேப்லாம் வந்து நீங்கள் நடித்து கொடுங்க, இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இந்த நாற்காலியில் உட்காந்துட்டேன், மக்களுக்கான சேவை தான் என் சேவை, மறுபடியும் வந்து நான் அரிதாரம் பூச மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்ன ஒரு விஷயம். எம்ஜிஆரை முன்னெடுத்து அரசியல் இப்போ விஜய் பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்கள் தான் உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்குது. இந்த சோஷியல் மீடியாக்களில் அதற்கேற்ற மாதிரி அரசியல் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு பொய்முகத்தை காட்டிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். விஜய் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு தெரியுது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி மக்கள் பிரச்சனையை நேரடியாக களத்தில் போய் சந்திக்க ஆரம்பித்தார்னா அவர் தான் வந்து அந்த இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு போகிறாரு விஜய் அப்படின்னு. அதுக்கு சில காலங்கள் ஆனாலும் அதை நோக்கி போகிறாரு. இந்த நீரோட எப்படி வந்து அதுக்கான வழித்தடத்தில் போகுதோ அது மாதிரி அதுக்கான வழித்தடத்தில் விஜய் போயிட்டுருக்காருன்னு நம்ம நிச்சயமாக அது கிடைக்க முடியும். சார், இப்போ வந்துட்டு ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் இப்போ கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போய் குரல் கொடுத்து போய் பார்க்குறாரு அப்படின்னும் போது, இப்போ கோட்டில் ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்ற ஷாம்பெயின் பாட்டில் திறக்கட்டுமா இப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் இருக்கும்போது அங்கேயே ஒரு குடியை வந்துட்டு ஒரு மாதிரியாக பிராண்ட் பண்ணுறாரு, இங்கே வந்துட்டு இப்படி நிற்கிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன வழங்க முடியும்? இல்லை, அது என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு மீது விமர்சனங்கள் வந்து லியோ படத்துலேயும் வந்து அந்த சரக்கு பாட்டில் ஒரு கையில் தம்மோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்லேருந்து நிறைய பேர் அதுக்கு கண்டன குரல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் கூட இதுவாக கேட்டுருந்தேன், தம்பிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், இனி அந்த படங்களை தொடருவேன் நான். விஜய் சொன்னது என்னென்னா, நீங்கள் படம் வந்த பிறகு அந்த கதையோட களத்தோடு போய் பாருங்கள், அது தேவைப்படுது அந்த காட்சி அப்படின்னு சொன்னது வந்து. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அது கரெக்ட் தான். அது அந்த காட்சியை இல்லை அந்த கதையை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டார், மக்கள் முன்னாடி போயிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி இதை கூட அவங்க ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள் படத்தில் வந்து சரக்கு பாட்டிலோடு இருக்கீங்க, தம்மோடு இருக்கிறீங்க, குடின்னு சொல்கிறீங்க,
ஆனால் போயிட்டு நீங்கள் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களை போய் நீங்கள் பார்க்குறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு இனி வரக்கூடிய படங்களில் இனி ஒரு படம் தான் வரும், இல்லைன்னா கோட்டில் முடிஞ்சிச்சு, அந்த படத்தில் முழு எம்ஜிஆராக மாறி ஒரு நல்ல விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரான்னு பார்ப்போம் நம்ம. நிச்சயமா சார். சரி, இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஒரு வினோத்தோட ஒரு படம் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் மோஸ்ட்டாக கடைசி படம்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அது அவர் எந்த மாதிரியான ஒரு படமாக வடிவமைச்சு மக்களுக்கு நான் இப்படி தான் இல்லை இப்படி தான் நான் அரசியல் பண்ண போகிறேன்னு காட்டுவாருன்னா எந்த மாதிரியான நிலையில் இருக்கும்? இல்லை, நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுமானம் தான் இருக்கும். ஏன்னா அந்த கடைசி படத்துக்கு தயாரிக்கிறதுக்கு முன்வரத்துக்கு ஒரு 3-4 நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் தமிழ்லையும் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா அப்படி நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறேன்னு. ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாரு. ஏன்னா விஜயோட கடைசி படம்னு. ரெண்டாவது அந்த படத்திற்கு விஜய்க்கு 300லேருந்து 350 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. எச் வினோத்தை தேர்ந்தெடுத்து ஏறக்குறைய அவர் தான் ஃபைனல்னு நினைக்கிறேன். வந்து தேர்ந்தெடுத்து காரணம்னா சமகால நிகழ்வுகளை திரைப்படமாக மாற்றியதில் எச் வினோத் ஒரு பெரிய பங்கு உண்டு. தீரன் அதிகாரம் வந்து சதுரங்க வேட்டையிலிருந்து தொடங்கி நம்ம துணிவு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி வச்சு தான் பண்ணார். வந்து அதில் மிகதில் அந்த கிரெடிட் கார்டில் வர நஷ்டங்கள். ஆமாம், நஷ்டங்கள் வருது. அதை பற்றி இப்போது இல்லைன்னா ஒரு சமகால அரசியல், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆழமான அரசியல் விஷயத்தை விஜய் வச்சு படம் பண்ண போகிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது இப்படி பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார படமாகவும் இல்லை 2026 தேர்தலுக்கு இவருக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு படமாகவும் அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். நேரம் Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.